வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி கற்கண்டு பொங்கல் நெய்வேத்தியமாக வச்சு சாமி கும்பிட்றதுக்கு எப்படி டேஸ்டியாக செய்யலாம், சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய அளவுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப க்ரீமியாக, அதே சமயம் நல்லா தித்திப்பு நல்லா கரெக்டான அளவுகளில் எப்படி செய்யணும். இது வந்து பெருமாள் கோயிலில் பிரசாதமாக கொடுப்பாங்க, நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. அட்சய திருதியைக்கும் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவாங்க. இது மாதிரி ஆடி வெள்ளி செவ்வாய்க்கிழமைகள்லையும் செஞ்சு வச்சு சாமி கும்பிடலாம். ஆடி பெருக்கன்னைக்கு செஞ்சு வச்சு சாமி கும்பிட்றப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு பொங்கல் பச்சரிசி எடுத்திருக்கேன். கடைகளில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க பொங்கல் பச்சரிசின்னு, ரொம்ப நல்லாயிருக்கும், நைஸாக இருக்கும். இது வாங்கி செஞ்சு இல்லை அப்படின்னா வீட்டில் நார்மல் பச்சரிசிலே நீங்கள் செய்யலாம். இது நான் வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு, இந்த டம்ளர் வந்து ஒரு 400 கிராம் பிடிக்கும். நான் வந்து 400 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துகிட்டு நல்லா கிளஞ்சிட்டு 4-5 தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி வைங்க, கரெக்டாக இருக்கும். நான் வந்து தலை நிறக்க தான் எடுத்திருக்கேன் அரிசி. நம்ம எப்போதுமே நெய்வேத்தியம் இதெல்லாம் செய்யும்போது தலை தட்டி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தலை நிறக்க தான் எடுக்கணும். நான் எடுத்து அதில் சேர்த்துருக்கேன். இப்போ 4 கப்பு தண்ணி வச்சுட்டு பாசிப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் அதையும் கழுவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நம்ம எப்போதும் ஒரே மாதிரி சக்கரை பொங்கல், பாயசம் இந்த மாதிரி செஞ்சு வச்சு சாமி கும்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு சாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாசிப்பருப்பையும் ஒரு 2 டீஸ்பூன் அதையும் கழுவி இதில் சேர்த்துக்கிட்டேன். இது ரெண்டையும் நல்லா ஒரு 4 விசில்லேருந்து 5 விசில் விட்டுடலாங்க. இது என் குக்கருக்கு 5 விசில் விட்டாலே கரெக்டாக வெந்து வந்துடும். ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையானது கற்கண்டு. நான் வந்து பாறை கற்கண்டு தாங்க எடுத்திருக்கேன். நல்லா பெருசாக இருக்கும் பாருங்கள், அந்த கற்கண்டு எடுத்திருக்கேன். இல்லை டைமண்ட் கற்கண்டு தான் என்கிட்ட இருக்குதுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கற்கண்டு சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்குங்க, செம்ம க்ரீமியாக இருக்கும். அந்த பொங்கல் சாப்பிட்றப்ப தெரியும் உங்களுக்கு. நான் எந்த அளவு வந்து அரிசி எடுத்தனோ அதே அளவுக்கு நிறக்க எடுத்திருக்கேன். தலை நிறக்க நான் வந்து இந்த கற்கண்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப 1க்கு 2 போட்டு செய்வாங்க, அது ரொம்ப ஓவர் இனிப்பாக இருக்கும், சாப்பிட முடியாது, திகட்டும். இல்லை உங்களுக்கு அதிகமாக இனிப்பு வேணும்னா நீங்கள் 1க்கு 1.5, 1 கப்பு அரிசினா 1.5 கப்பு நீங்கள் கற்கண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ சாதம் நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா இதுக்கு 2 கப் அளவுக்கு நம்ம பால் சேர்க்கணுங்க. அதாவது கொதிக்க வச்சு சூடாக இருக்கிற பால் தான் சேர்க்கணும். நல்லா ஆறி போன பால் சேர்க்கக்கூடாது. நல்லா காய்ச்சிட்டு கொதிக்க இருக்கிற பாலை இதில் சேருங்க. அப்போ வந்து பொங்கல் வந்து தண்ணி விடாமல் இருக்கும், இல்லைன்னா தண்ணி விட்டுரும். இப்போ நல்லா கிளந்து விடுங்க. பாலை ஊற்றுனதுக்கப்புறம் தாங்க நம்ம வந்து இதை சேர்க்கணும், கிளறணும். பாலை ஊற்றுறதுக்கு முந்தையே கிளறினீங்கன்னா அந்த பொங்கல் வந்து கட்டியாக போயிடும். பாலை ஊற்றிட்டு கிளறுங்க, நல்லா ஸ்மூத்தியாக க்ரீமியாக வரும். பாருங்கள், நல்லா குழைவாக வெந்திருக்கு. அடியெல்லாம் பிடிக்கல, நம்ம வச்ச தண்ணி அளவு கரெக்டாக இருந்துச்சு. நல்லா குழைவாக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு நம்ம கற்கண்டு சேர்த்துக்கலாம். கற்கண்டு சேர்த்து நம்ம வேக வைக்கலாம். கற்கண்டு சில பேர் வந்து பாகா காய்ச்சி ஊற்றுவாங்க, அது வந்து இந்த டேஸ்ட்டு மாறி போயிடும். அதனால நான் எப்போதும் என்ன பண்ணுவேன்னா அந்த கற்கண்டை டைரெக்டாக சேர்ப்பேன். சில பேர் நசுக்கிட்டும் சேர்க்கலாம், அதாவது கரையிறதுக்கு லேட் ஆகும்ட்டு நசுக்கிட்டு சேர்க்கலாம். நீங்கள் நசுக்கிட்டு சேர்க்குறதுனாலும் சேருங்க. ஆனால் டைரெக்டாக சேர்க்குறப்போ அந்த பொங்கல் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து அப்படியே தான் சேர்க்குறேன். ஏன்னா அதோட மெதுவாக கரைஞ்சி அந்த குக்காகிற டைம் வந்து நல்லா எடுத்துக்கும் போது அந்த சாப்பிடும்போது நல்ல க்ரீமியாக நல்ல பளபளன்னு இருக்கும் அந்த பொங்கல், கற்கண்டு பொங்கல். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா போருங்க, ஒரு 10 நிமிஷத்தில் அந்த கற்கண்டு பூரா கரைஞ்சி வந்துடும். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 ஏலக்காய் நான் நடத்திட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு இன்னும் வந்து நீங்கள் குங்குமப்பூ இருந்துச்சுன்னா பாலில் கரைச்சிட்டு நீங்கள் இதில் சேர்த்திங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து வெறும் ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். குங்குமப்பூ இருந்துச்சுன்னா ஒரு பிஞ்சளவு பாலில் எடுத்து ஊற போட்டுட்டு அது நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கற்கண்டு நல்லா கரைஞ்சி வந்துட்டுங்க. கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நான் வந்து நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பு, திராட்சையை தாளித்து இதில் கொட்டியிருக்கேன். கிளறி விடுங்க. நெய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. வாயில் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிங்கனாலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த பொங்கல். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உப்பு சேருங்க. ஏன்னா பால் சேர்த்துக்கிறதுனால திரிஞ்சு போகிறதுக்கும் அந்த ஒரு மாதிரி திரியாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேருங்க. டேஸ்ட் நல்லா கூட்டி கொடுக்கும், திகட்டாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அருமையான முறையில் இந்த கற்கண்டு பொங்கல் உங்களுக்கு ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். சிம்பிளாக குக்கரில் வச்சு ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். நீங்களும் ஆடிப்பெருக்கன்னைக்கு செஞ்சு வச்சு சாமி கும்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி கற்கண்டு பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.